அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத வரலட்சுமி விரத பூஜையை வீட்டில் எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எனும் பழமொழியும் பொருளில்லாருக்கு உலகை இல்லை என்பது பொய்யாமொழி புலவரின் மேலான வாக்காக இருக்கிறது. ஆம், பணம் இருந்தால் வறுமையை போக்கி வளமான வாழ்வு வாழலாம். வேண்டும் செயல்களை விரைந்து முடித்து பாதாளத்தில் இருக்கும் பகைவர்களை கூட வென்றெடுக்கலாம். சுருங்கச் சொன்னால் பணத்தால் ஆகாதது இவ்வுலகில் இல்லை எனவும் கண்டிப்பாக கூறலாம். இத்தகைய செல்வத்தை அடைய ஒரே வழி என்னவென்றால் வரலட்சுமி விரத பூஜை ஆகும். அதற்கு திருமகளை சரணடைவதே முக்கியத்துவம் வாய்ந்தது. திருமகளை சரணடைந்து முறைப்படி நாள்தோறும் உள்ள தூய்மையோடு வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட்டால் வறுமை விலகும், வளமை பெருகும். அப்படி நாள்தோறும் உங்களால் கடைபிடிக்க முடியாவிட்டால் இந்த ஆடி மாத வரலட்சுமி விரத பூஜையை ஆடி மாத இந்த நாட்களில் பௌர்ணமிக்கு முந்தைய நாட்களில் செய்தாலேயே போதும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பொருட்செல்வத்தை வழங்கும் தனலட்சுமிக்கென தனி கோவில் இல்லை. எனவே தனலட்சுமி வழிபாட்டை நமது வீட்டிலேயே வழிபடலாம். தூய்மையான ஒரு அறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் நடுப்பகுதியில் பீடம் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த மேடை அமைப்பு கிழக்கு முகமாக இருக்க வேண்டும். பூஜை செய்யப்படும் அறை வாயினுள் வீட்டில் வாயிலும் மாவிளை தோரணங்கள் கண்டிப்பாக கட்ட வேண்டும். மாவிளை தோரணம் கட்டுவது தீட்டுப்படாதவர்கள் பூஜை நடக்கிறது என புரிந்து கொண்டு அங்கே உள்ள வரமாட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக திகழ்கிறது. அமைக்கப்பட்ட சிறு மேடையில் நெல்லை பரப்ப வேண்டும். அதன் மீது கலச செம்பை வைத்து அருகே 5 முகமுள்ள பித்தளை விளக்கு வைத்து வழிபட வேண்டும். மலர்களுள் மல்லிகை மலர், ஜாதிப்பூ, இருவாச்சி, பன்னீர்பூ மற்றும் பிச்சிப்பூ, செந்தாமரை ஆகிய மலர்கள் வரலட்சுமி எனும் தனலட்சுமிக்கு விருப்பமானவை. திருமகளுக்குரிய நிவேதன பொருட்கள் கல்கண்டு கலந்த வெண்பொங்கல் அல்லது பால் பாயாசம், அவல், பொரிகடலை மற்றும் கல்கண்டு, தேங்காய், பழம், சாம்பிராணி, புகை மல்லிகை, மனம் தரும் வத்திகள் ஆகியவனை இருக்க வேண்டும். இவற்றை சேகரித்து தயாராக வைத்து கொள்ள வேண்டும். பூஜை செய்வதற்கு முன் காலையிலோ அந்த நேரத்திலோ வரலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டு வாயில் மாக்கோள பூஜை தொடங்கும் முன் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வாயில் வைக்க வேண்டும். பூஜை தொடங்கும் போது விளக்கேற்றி ஊதுபத்தி கொளுத்தி சாம்பிராணி புகையிட வேண்டும். அனைத்து இடங்கள், அதாவது வீட்டின் அனைத்து அறைகளுக்கும் சென்று வீட்டில் இருக்கும் அனைத்து துஷ்ட சக்திகளையும் விரட்டி அடிப்பதற்கு இந்த புகை உதவுகிறது. நறுமண புகையிடச் செய்யலாம். மல்லிகை வாசனை தரும் தைலத்தையும் தெளிக்கலாம். மஞ்சள் பொடியிலேயோ சாணத்திலேயோ முன்பு கூறப்பட்ட முறைப்படி பாரம்பரிய விநாயகப் பெருமானை அமைக்க வேண்டும். பின்பு இதற்கு எதிராக என்றால் எந்த பூஜை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகர் பூஜை தொடங்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவமாகும். பின்பு தீப தூபம் காட்டி கற்பூரம் காட்டிவிட்டு விநாயகர் தோத்திரம் கூற வேண்டும். அவர் தெரியவில்லை என்றாலும் விநாயகரை மற்றும் மனதில் நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். கலசத்துக்கு பூஜை செய்வதன் மூலம் வரலட்சுமி தேவியை கலசத்தில் வந்து அமரும்படி வேண்டுவதாக பொருள்படும். இதை ஆவாகனம் என்று சொல்லுவர். கலச பூஜை முடிந்ததும் வரலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்ல முடிந்ததும் தூப தீப கற்பூர ஆதனை காட்ட வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்ல தெரியவில்லை என்றால் மகாலட்சுமி தேவியையும் வரலட்சுமி தேவியும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் கலசத்திற்கு கற்பூர ஆதனை காட்ட வேண்டும். அடுத்து கலசத்தில் உள்ள தேவியை எடுத்து வைத்துவிட்டு கலசத்தில் உள்ள நீரை மாவிளைகளால் வீடு முழுவதும் தெளித்து தீர்த்தம் தெளிக்க வேண்டும். அதன் பின்பு கலசத்தில் உள்ள தேங்காயை உடைத்து துண்டு துண்டாக்கி பிரசாதத்தோடு பிறருக்கு வழங்கிய பிறகு வீட்டில் உள்ளோரும் மற்றவரும் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த நைவேத்திய பிரசாதத்தை பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுதான் மற்றவர்களுக்கு வீட்டில் உள்ளோரும் மற்றவர்களும் பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முறைப்படி வசதிக்கு தகுந்தபடி 3 நாட்கள், 9 நாட்கள், 16 நாட்கள், 21 நாட்கள், 37 நாட்கள், 48 நாட்கள் என இந்த பூஜையை செய்யலாம். அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் இந்த ஆடி மாத வரலட்சுமி நாளன்று கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யலாம். இப்படி செய்தால் உங்களுடைய வறுமை அகன்று வளம் கொழிக்கும். சிறப்பான மற்றும் செயல்கள் நடைபெறும். கணவருடைய நீண்ட ஆயுள் கிடைக்கும்.
திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு உடனடியாக திருமணம் அமையும். மகாலட்சுமி எனும் திருமகளை வழிபட கண்டிப்பாக சூத்திரம் சொல்லி வழிபடுங்கள். மற்றும் மகாலட்சுமி தேவி மனதிலேயே நிறுத்து கொண்டிருந்தாலேயே வறுமை நீங்கும். இதுவன்றி கனகதாரா சூத்திரை நாள்தோறும் பூஜையின் போது மற்ற நாட்கள் திருவிளக்கு எதிரே அமைந்தபடி தியானம் செய்வதால் செல்வம் சேரும். தனலட்சுமி வழிபாடு செய்பவர் இயன்றளவு அன்னதானம் மிக சிறந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் வரலட்சுமி விரத பூஜையை எவ்வாறு நீங்கள் வீட்டில் செய்கிறீர்களோ இதற்கு ஒரு ஆண்டு நீங்கள் செய்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பூஜையை கண்டிப்பாக வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக வெற்றியடையும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.